திண்டுக்கல்லில் வாலிபர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூர் பூச்சிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த முகமது இர்பான் மற்றும் அவருடைய நண்பர்கள் முகமது அப்துல்லா, முகமது மீரான் ஆகிய மூவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது இவர்கள் 3 பேரையும் பின்தொடர்ந்து 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த மர்ம நபர்கள் இவர்களின் இருசக்கர வாகனத்தை முந்தி சென்று வழிமறித்து பட்டாக்கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் முகமது இர்பானை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதை பார்த்த முகமது மீரான் அதிர்ச்சியில் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். மேலும் முகமது அப்துல்லா அவர்களை தடுத்தபோது அவருக்கும் தலையில் வெட்டு விழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து முகமது இர்பானை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த முகமது அப்துல்லா திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திண்டுக்கல் வடக்கு போலீஸ் முகமது இர்பானின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட முகமது இர்பானும் படுகாயமடைந்த முகமது அப்துல்லாவும் திமுக பிரமுகர் பட்டறை சரவணன் கொலை வழக்கில் 2வது, 8வது குற்றவாளிகள் என்பதும் இவர்கள் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. எனவே பழிக்கு பழியாக இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியதா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தலையை சிதைத்து வாலிபர் கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நத்தம் அருகே சாலை விபத்தில் சிக்கிய ஒருவர் மருத்துவமனை அஜாக்கிரதையால் உயிரிழந்த சம்பவம் உறவினர்களை வேதனையடைய செய்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை புத்தாநத்தம் அருகே வடக்கு இடையப்பட்டியைச் சேர்ந்தவர் ராமராஜன். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் உறவினர்களை சந்திப்பதற்காக சென்றுவிட்டு நத்தம் நோக்கி வந்து கொண்டிருந்தபோது துவரங்குறிச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பலத்த காயமடைந்தார். இதில் காயமடைந்தவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் நத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அப்போது மருத்துவமனை பணியாளர்கள் காயமடைந்ததற்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் காயமடைந்தவரை மேல் சிகிச்சைக்கு மதுரை மற்றும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்புவதற்கு ஆம்புலன்ஸ் வசதி இங்கு கிடையாது எனவும் நீங்கள் வாகனம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று காயமடைந்தவரின் உறவினர்களிடம் மருத்துவமனை பணியாளர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் சிகிச்சையில் இருந்த ராமராஜன் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த உறவினர்கள் நத்தம் அரசு மருத்துவமனையில் குவிந்தனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நத்தம் போலீசார் பிரேத பரிசோதனைக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு உடலை அனுப்பி வைத்த பின்னர் விபத்துக்கான காரணம் குறித்து கண்டுபிடித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் விபத்து தொடர்பாக நத்தம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். விபத்து நடந்து நீண்ட நேரமாகியும் மேல் சிகிச்சைக்கு அனுப்பாமல் மருத்துவமனையிலேயே வைத்திருந்ததால் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அவரது உறவினர்களிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போலீஸ் பத்திரிகையாளர் என நாடகமாடி மசாஜ் சென்டரில் வேலை பார்க்கும் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்ற 4 சுற்றுலா பயணிகள் கைது செய்யப்பட்டனர். இயற்கை எழில் கொஞ்சம் கொடைக்கானலுக்கு சென்னை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 4 நண்பர்கள் சுற்றுலா சென்றுள்ளனர். அப்போது அண்ணா சாலையில் உள்ள தனியார் விடுதியில் செயல்பட்டு வரும் மசாஜ் சென்டருக்கு இந்த 4 வாலிபர்களும் சென்றுள்ளனர். அங்கு அவர்கள் மசாஜ் செய்து முடித்த பிறகு அங்கு பணிபுரிந்த பெண்களை ஆபாசமாக நடக்க வேண்டும் என்று கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அவர்கள் இங்கு மசாஜ் மட்டும்தான் செய்யப்படும் என்று கூறிய நிலையில் மசாஜ் செய்யும் பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் 4 வாலிபர்களும் ஒருவர் தாம் போலீஸ் என்றும் ஒருவர் தாம் பத்திரிகையாளர் என்றும் மிரட்டி அவர்களை வீடியோ எடுக்க ஆரம்பித்துள்ளனர். இதனால் மசாஜ் சென்டரில் பணிபுரியும் பெண்கள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். மேலும் நீங்கள் மசாஜுக்கு பதில் பாலியல் தொழில் செய்து வருவதாக வெளியில் கூறி உங்களை காவல்துறையில் புகார் செய்வோம் என்று மிரட்டியும் உள்ளனர். இந்த நிலையில் மசாஜ் சென்டரில் இருந்து பெண்கள் வெளியே வர முயற்சித்துள்ளனர். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த வாலிபர் ஒருவர் பெண்கள் வெளியே செல்வதையும் வீடியோவாக எடுத்து வந்த நிலையில் அவர்களை கையை பிடித்து இழுத்து வெளியே செல்ல விடாமல் துன்புறுத்திய காட்சிகளை அந்த வாலிபரின் ஒருவரே வீடியோவாக எடுத்துள்ளார். அப்போது அலறியடித்த பெண்கள் அந்த விடுதியை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஹோட்டலில் உள்ள கண்ணாடியையும் உடைத்த வாலிபர்கள் அந்த பெண்களை பரபரப்பான அண்ணா சாலையில் துரத்தியுள்ளனர். மேலும் துரத்தி செல்லும் பொழுது அவர்களின் ஆடைகளையும் இந்த வாலிபர்கள் கிழித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு பத்திரிகையாளர்கள் விரைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையிடம் பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சென்னையைச் சேர்ந்த சூர்யா மற்றும் பிரேம், அவரது நண்பர்களான ராணிப்பேட்டையைச் சேர்ந்த திவாகர் மற்றும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த சாலமன் ஆகிய 4 பேரையும் காவல்துறையினர் பிடித்து அவர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்து பார்த்தபோது அதில் இருந்த வீடியோ காவல்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் காவல்துறை கண்காணிப்பாளர் மதுமதி தலைமையில் காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் உள்ளிட்ட போலீசார் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அதிக ஃபாலோவர்ஸ் பின்தொடர ஆபத்தான முறையில் பைக் வீலிங் செய்து ரீல்ஸ் போடும் இளைஞனை காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் ஆபத்து விளைவிக்கும் முன் இதனை தடுத்து நிறுத்த கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் முகிலன். இவர் இன்ஸ்டா பக்கத்தில் ஃபாலோவர்ஸ் அதிகம் பார்க்க வேண்டும் என்று பைக் வீலிங் செய்தும் ஈரோடு மாவட்ட கலெக்டரிடம் புகைப்படம் எடுத்தும் ரீல் செய்து போட்டுள்ளார். அதன் காரணமாக ஃபாலோவர்ஸும் அதிகமாகியுள்ளது. பின்னர் காலப்போக்கில் இதையே வாடிக்கையாக கொண்ட முகிலன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பைக் வீலிங் ரீல் செய்து தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறார். இதனால் இதை பார்த்து இளம் தலைமுறை மாற வாய்ப்புள்ளதாகவும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூறி ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல்லில் என்கவுண்டரில் உயிரிழந்த வடமாநில கொள்ளையனின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு சொந்த ஊரான ஹரியானாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரியில் 7 வடமாநில கொள்ளையர்கள் தப்பி சென்றபோது நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். இதில் தப்பி ஓட முயன்ற ஜுமான்தீன் என்பவன் மீது காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் உயிரிழந்தான். இதில் அஜார் அலி படுகாயமடைந்து சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் காவல்துறை என்கவுண்டரில் உயிரிழந்த ஜுமான்தீன் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு ஜுமான்தீன் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு சொந்த ஊரான ஹரியானாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. தொழிற்சாலையை மூட அனுமதி மறுத்து அரசு வெளியிட்ட ஆணையை செயல்படுத்த வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை சாண்டினல்லா பகுதியில் இயங்கி வந்த பயோடெக் தொழிற்சாலையை மூட அரசு அனுமதி வழங்காததால் அரசு ஆணையை தொழிலாளர் நலத்துறை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தொழிலாளர்கள், உதகை சாண்டினல்லா பகுதியில் இயங்கி வரும் இந்த தொழிற்சாலை 2018ஆம் ஆண்டு வேறு நிர்வாகத்துக்கு மாற்றப்பட்டது. இதனால் புதிய நிர்வாகம் 30 தொழிலாளர்களை மட்டும் வைத்துக் கொண்டு பிற தொழிலாளர்களை விடுவித்து அவர்களுக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் ஊதியம் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் தொழிற்சாலையை மூட அனுமதி கோரி தொழிலாளர்களுக்கு தெரிவிக்காமல் நிர்வாகம் விண்ணப்பித்துள்ளதாகவும் இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி நிர்வாகத்தின் இந்த முடிவை எதிர்த்து தொழிலாளர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறைக்கு மனு அளித்ததாகவும் அவர்கள் கூறினர். இதன் பேரில் மனு பரிசீலிக்கப்பட்டு தொழிற்சாலை மூட நிர்வாகம் கோரிய விண்ணப்பத்தை நிராகரிக்க அரசு முடிவெடுத்து அரசாணை பிறப்பித்தது. எனவே தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசின் இந்த ஆணையை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் கோட்டாட்சி அவர்கள் ஒரு உறுதிமொழி கொடுத்தார்கள். இப்போ உங்க பிரச்சனை தலைமைச் செயலர்களுக்கு போனதுனால அவங்களுடைய விசாரணை முடிவு வரை உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் மாவட்ட தலையிடாத என்ற ஒரே விஷயத்துக்காக நாங்கள் எந்தவித போராட்டமும் கடந்த 2-3-4 மாதமாக செய்யவில்லை. தொடர்ந்து கடிதம் 25ஆம் தேதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த கடிதம் கொடுக்கப்பட்டது. தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது, உடனடியாக நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும், நியாயமான நிறுத்தி வைக்கப்பட்ட சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும், உற்பத்தியை தொடங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை கொடுத்திருக்கோம். அதுக்கும் 7 நாட்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் இந்த தொழிலாளர் நலன் கருத்தில் தலையிடாவிட்டால் குடும்பத்தோடு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சியும் இணைந்து ஒரு வலுவான ஒரு போராட்டத்தை நடத்தி இந்த புதிய நிர்வாகத்திற்கு நேரடியாக பேச்சுவார்த்தை நாங்கள் ஒரு அழுத்த தருவோம் என்பது தருணத்தை நாம் கேட்கிறோம். வாரிசு அரசியலையும் ஊழல் அரசியலையும் தாங்க வேண்டும் என்றால் இதயத்தை வலுவாக வைத்திருக்க வேண்டும் என்று கோவையில் வானதி சீனிவாசன் பேட்டியளித்துள்ளார். உலக இருதய தினத்தை முன்னிட்டு கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் தனியார் மருத்துவமனை சார்பில் இருதய விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பாஜக மகளிர் அணி தேசிய தலைவி வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இதயத்தை பாதுகாக்கவும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காகவும் சிறிய வயதில் இருந்தே குழந்தைகளுக்கு அறிவுறுத்த வேண்டியுள்ளது என்று கூறினார். மேலும் பேசிய அவர், தமிழ்நாடு அரசியலில் இன்று நடக்கும் வாரிசு அரசியலையும் ஊழல் அரசியலையும் தாங்க வேண்டும் என்றால் இதயத்தை வலுவாக வைத்திருக்க வேண்டும் என்பதால் இதயத்திற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். மேலும் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க உள்ளது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த வானதி சீனிவாசன், இதயத்தை பலப்படுத்திவிட்டு வருகிறேன் என கூறி சென்றார். தமிழ்நாட்டு அரசியல்ல வாரிசு அரசியலையும் ஊழல் அரசியலையும் தாங்க வேண்டும் என்றால் இதயத்தை பலமாக வச்சிருக்கணுங்கிறதுக்காக காலையில இதயத்துக்காக இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கேன். ரொம்ப நன்றி. ஆந்திராவிலிருந்து கடத்தி வந்து குன்னூர் பகுதியில் கஞ்சா விற்ற 4 பேர் கைது செய்யப்பட்டனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் கஞ்சா விற்பனை அதிகமாக இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் துணை போலீஸ் சூப்பரண்டு குமார் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் சதீஷ் தலைமையிலான போலீசார் குன்னூர் லாரி ஸ்டாண்ட் பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வெலிங்டன் பகுதியைச் சேர்ந்த அஜய், இமானுவேல், பெலிக்ஸ், அரவிந்த், ஜோஸ்வா ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 1 கிலோ 400 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்து குன்னூர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும், குறிப்பாக மாணவர்களுக்கு அதிக அளவில் கஞ்சா சப்ளை செய்து வந்ததும் தெரியவந்தது. தற்போது கைதாகியுள்ள இமானுவேல் பெலிக்ஸ் 3 மாதத்திற்கு முன்னர் குண்டர் சட்டத்தில் கைதாகி குண்டர் சட்ட உத்தரவு திரும்ப பெறப்பட்டு விடுதலையாகி வெளியில் வந்து மீண்டும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேல்மருவத்தூர் கோவில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் கண்ணாடியை உடைத்து பணம், நகை, செல்போன் திருடு போயுள்ளது. மேல்மருவத்தூர் கோவில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் கண்ணாடியை உடைத்து பணம், நகை மற்றும் விலை உயர்ந்த செல்போன் திருடு போயுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் சென்னைக்கு குடும்பத்துடன் சென்று கொண்டிருந்த போது மேல்மருவத்தூர் கோவிலில் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக கோவில் அருகே காரை நிறுத்திவிட்டு குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது காரின் பின் வலது பக்க கண்ணாடி உடைத்திருந்தது தெரியவந்தது. மேலும் காரினுள் இருந்த 3 சவரன் தங்க நகை மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கம், 1 லட்சம் மதிப்புள்ள ஐபோன் திருடு போனது தெரியவந்தது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சுப்பிரமணிய அருகில் உள்ள மேல்மருவத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் மேல்மருவத்தூர் போலீசார் கார் கண்ணாடியை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமலூர் அருகே பாலிடெக்னிக் கல்லூரி பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே செட்டியார் கடை பேருந்து நிறுத்த பகுதியில் உள்ள ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி முன்பாக 2 நபர்கள் சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்தனர். இதை கண்காணித்த ஓமலூர் காவல் நிலைய ஆய்வாளர் லோகநாதன் தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட 2 பேரை பிடித்து சோதனை செய்தபோது அவர்கள் பையில் இருந்து சுமார் 2 கிலோ கஞ்சா பொட்டலம் கைப்பற்றப்பட்டது. உடனடியாக இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் பஞ்சகாளிப்பட்டியைச் சேர்ந்த விஜய், பி. நல்லாக்கவுண்டம்பட்டியைச் சேர்ந்த தேவகுமார் ஆகியோர் 20,000 ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ கஞ்சாவை மாணவர்கள் மத்தியில் விற்பனைக்கு வைத்திருந்ததையும் ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரையும் கைது செய்து ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தொடர்ந்து நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஓமலூர் கிளை சிறையில் அடைத்தனர். வத்தலகுண்டில் கனமழையால் ஓடையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 15 வீடுகள் இடிந்து சேதமான நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இடிமின்னல், சூறாவளி காற்றுடன் சுமார் 2 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் வத்தலகுண்டு சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வத்தலகுண்டு காந்திநகர் பகுதியில் இருந்து வரும் ஓடையில் திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் ஓடையின் கரையில் இருந்த குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ள நீர் புகுந்து 15க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்தன. இதனிடையே மஞ்சள் ஆற்றுப்படுகை குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த வெள்ள நீரில் அங்கிருந்த 3 இருசக்கர வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த வத்தலகுண்டு மற்றும் நிலக்கோட்டை தீயணைப்பு வீரர்கள் வீடுகளில் வெள்ளத்தில் சிக்கியிருந்தவர்களை பத்திரமாக மீட்டனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த வத்தலகுண்டு பேரூராட்சி மன்ற தலைவர் சிதம்பரம் மற்றும் நிலக்கோட்டை வட்டாட்சியர் தனுஷ்கோடி ஆகியோர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளை பார்வையிட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.